Hi guys, welcome back to Neven Explorer. So நம்ம லேட்டஸ்டா ஒரு புது ஃபோனோட வந்திருக்கோம். ஸோ இது என்னன்னா Oppo A59 5G. ஸோ 5G மாடல் Oppo பிராண்ட்ல இருந்து. சரி அன்பாக்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓபன் பண்ணா ஃபோன் டைரக்டா இருக்கு. ஃபோன் என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது 30 வாட்ஸ் சார்ஜரு. ஸோ சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பேக்கேஜ் இருக்கான்னு பார்ப்போம். எப்பயும் போல Oppo வந்து மிஸ் பண்ணாம பேக்கிங் கேஸும் சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. மேனுவல் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அன்பாக்சிங் கண்டென்ட்ஸ்ல இருக்கு. சரி ஃபோனை பார்ப்போம். வாவ், ஃபோன் சூப்பரா இருக்கு. ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதோட பிரைஸ் வந்து எம்ஆர்பி பிரைஸ் வந்து 20,000. பட் ஆனால் ஃபிளிப்கார்ட்ல வந்து 14,000 சேல் பண்றாங்க. இது வந்து 6GB வேரியன்ட் 90 Hz டிஸ்பிளே ரேட்ல இருக்கு. ஸோ கேமரா எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஸோ எப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபோனை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் அந்த லீகல் இன்ஃபர்மேஷன் ஒரு காலம் வரும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 கடைசி காலம் வந்து ஆப்ஷன் வரும். இது எல்லா விவோ ஃபோன்லையும் Oppo ஃபோன்லையும் வரது தான். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்பயுமே வந்து கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா கிளிக் பண்ண தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் கொடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் வந்து ஃபோனை ஃபுல்லாகவே இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ வைஃபையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மேஜராக வந்து 2-3 அட்வான்டேஜஸ் இருக்குது கம்பேர்ட் டு அதர் ஃபோன்ஸு. ஒன்று வந்து சவுண்டு பார்த்தா இது அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்லிட்டு 300% போட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ரிவ்யூன்னு எதாவது பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக அதை என்ன எதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து சன்லைட் ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து சன்லைட்டில் வந்து அந்த விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் சன்னோட ரேஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நிழலில் போய் தான் பார்ப்போம். பட் இந்த ஃபோனுக்கு வந்து இந்த சன்லைட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கனால வந்து நம்ம வெளிச்சத்துலையுமே நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ப்ராப்பராக ஒரு 5-6 days யூஸ் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாக்டாக எப்படி என்னங்கிறது தெரியும். ஸோ இது வந்து மேஜராக 2 டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து 12 MP கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் 2 மேக்ரோ சென்சார் இருக்குது. ஸோ கேமராஸ் பார்க்குற வரைக்கும் நல்லாயிருக்கு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பிக்சல்லாம் பிரேக் ஆகலை. பட் ஆனால் ஒரு பார்ஷியலாக தான் ஜூம் பண்ண முடியுது, ஃபுல் ஜூம் பண்ண முடியல. ஸோ நீங்களே பார்க்கலாம் பிக்சல் லைட்டாக பிரேக் ஆகுது. ஸோ ஃபுல் ஜூம் பண்ணிங்கன்னா பட் ஜென்ரல் யூசேஜுக்கு ஃபோன் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வாங்கினீங்கன்னா 14,000 இருக்குது ஃபோனு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ நீங்கள் இதில் நல்லா பார்த்தா தெரியும். ஸோ இதில் வந்து ஃப்ளாஷ் லைட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப், ஒரு மாதிரி டைமண்ட் இருக்கிற மாதிரி, ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு எல்சிடி ஃப்ளாஷ் லைட் பார்த்ததே கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஃபோன் வந்து ஹேண்டியாக இருக்குது, நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி ஹேண்டியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம பேக் கேஸ் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ பேக் கேஸ் போட்டால் சூப்பராக இருக்குது. ஃபோன் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நல்ல ஃபோனோட உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.